லைவ் தமிழ் செய்திகள். சரிகமபா இறுதிப் போட்டிக்குள் திவினேஷ் நுழைவாரா என்று பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். திவினேஷின் நண்பர்கள், அவரின் பாடசாலை நண்பர்கள், பாடசாலையில் இருக்கின்ற ஆசிரியர்கள், அவருடைய சொந்த உறவுகள், திவினேஷின் பெற்றோர்கள் என்று பலரும் திவினேஷை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கின்றார்கள். நடுவர்களும் வாரத்துக்கு வாரம் திவினேஷை பாராட்டாமல் இருப்பதில்லை. கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் பெற்றாலும் அவருக்கு விசேடமாக வாழ்த்துக்களை நடுவர்கள் தெரிவித்து வருகின்றார்கள். இறுதிப் போட்டிக்குள் திவினேஷ் நுழைய வேண்டும் என்பதற்காக திவினேஷ் படிக்கின்ற ஒவ்வொரு பாடலையும் ஆவலாகவும் ரசனையுடனும் வருகின்ற நடுவர்கள் எதிர்பார்த்த வண்ணமே இருக்கின்றார்கள். ஆகவே சரிகமபா நிகழ்ச்சியில் மாறாத ஒரு முக்கியமான இடத்தை திவினேஷ் பிடித்திருக்கின்றார். திவினேஷின் நண்பர்களும் ரசிகர்களும் வலைத்தளங்களினூடாக திவினேஷுக்காக நாளுக்கு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். அவரின் சங்கீதத்தின் திறமை மேலும் பல உயர்ந்து மக்களின் மனங்களை அவர் கவர்ந்து பின்னணி பாடகராக வர வேண்டும் என்பதுவே அவர்களின் விருப்பமாகும். இதையே நடுவர்களும் கூறிக்கொள்கின்றார்கள். இருந்தாலும் அவர் இன்னும் அந்த சரிகமபா நிகழ்ச்சிக்குள் இறுதி சுற்றுக்குள் இன்னும் நுழையவில்லை. 4வது இறுதிப் போட்டியாளரும் 5வது இறுதிப் போட்டியாளரும் தெரிவு செய்யப்பட இருக்கின்றார். இதற்குள் யார் தெரிவு செய்யப்படுவார் என்ற கடுமையான போட்டி நிலவி வருவதாக நடுவர்கள் கூறுகின்றார்கள். நடுவர்களிடம் இது தொடர்பாக கேட்டபொழுது நாங்கள் சரியானவர்களையே தெரிவு செய்வோம் என்றும் கூறுகின்றார்கள். அதற்கு மாற்று கருத்தில்லை. இருந்தாலும் திவினேஷை இவ்வளவு நாளாக புகழ்ந்து தள்ளியவர்கள் ஏன் இன்னும் திவினேஷை தெரிவு செய்யவில்லை என்பதுவே ரசிகர்கள் கேட்கின்ற கேள்வியாகும். அவர்களின் கேள்விகளில் நியாயம் இல்லை என்று கூற முடியாது. ஆனாலும் சங்கீதத்தை பொறுத்தவரையில் யார் வெற்றி பெறுவார் என்ற நிலை இருந்தாலும் திவினேஷுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வழங்கப்பட வேண்டும் என்று லைவ் தமிழ் செய்திகள் எதிர்வு கூறுகின்றன. ஆகவே தொடர்ந்தும் சரிகமபா நிகழ்ச்சியின் தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.